ஹாய். கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு எழில் வாய்ஸ் குடுத்துருப்பான். அவனோட ஆசைக்கு அவனையும் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் குடுக்க விட்டாச்சு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு விளாக் ஒண்ணு போட்டிருப்பேன். அதோட கன்டினியூஷன் தான் இது. அந்த விளாகோடைய டீட்டெயில்ஸும் வந்துட்டு சேனலோட நேம்க்கு கீழ லிங்க் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இது வந்துட்டு எழிலோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் விளாகோட கன்டினியூஷன் தான். ஸ்கூல் போன உடனே அவன வந்துட்டு அந்த சின்ன ஆர்ச் மாரி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல்ன்னு சொல்லிட்டு அங்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பூஜை மாரி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ, அவங்களோட பெரிய பசங்க இருப்பாங்க இல்லையா? 5த், 6த் அந்த மாதிரி நெனைக்கிறேன். அந்த பசங்க வந்துட்டு ஃபுல்லாவே எல்லா சாங்ஸும் பாடிட்டு இருந்தாங்க. டிவோஷனல் சாங்ஸ்லாம். இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு பூஜை பண்ணி முடிச்சுட்டு, ஆரத்திலாம் காமிச்சுட்டு, அண்ட் அரிசியில வந்து பேர் எழுத வைக்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு, நம்மளுக்கு வந்து எழிலுக்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் மாரி ஒரு பேக் குடுத்துருந்தாங்க. அவ்வளோதான். அத வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்தாச்சு ஒரு 10:30 போலவே. ஃபர்ஸ்ட் டே இப்படி தான் வந்து போச்சு. சூப்பரா வந்துட்டு குழந்தைங்களுக்கு அட்ராக்ட் பண்ற மாதிரி நெறைய ட்ராயிங்ஸ்லாம் வந்து அந்த கிளாஸ் ரூம்ல வரைஞ்சு வச்சிருந்தாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்துட்டேன். அந்த கிஃப்ட்ல வந்துட்டு வெத்தல பாக்கு, வாழைப்பழம், ஆரஞ்சு இதான் வந்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு என்னோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்ச் பேக் பண்ணிட்டு ஆஃபீஸ் வந்து கிளம்பிட்டேன். இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எழில் ரொம்ப சமத்தா போயிட்டு வந்துட்டாரு.